Hello viewers, welcome to amirdhasvlogs. இன்னைக்கு நம்ம ஒரு unboxing வீடியோ தான் பார்க்க போறோம். எதை unbox பண்ண போறோம்னு நீங்க thumbnail-லே பார்த்திருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. bell icon-ஐ press பண்ணிருங்க. So viewers, நம்ம unboxing வீடியோன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இன்னைக்கு எதை unbox பண்ண போறோம்னு இப்போ பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம இதை தான் unbox பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு unbox பண்ண போறது Canon EOS 850D. ஸோ இப்போ இந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். இந்த பாக்ஸோட டாப்பில் 1+1 ஸோ 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேமரா பாடி இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரா லென்ஸ் 18-55 mm இருக்குது, அப்புறம் ஒரு பேட்ரி இருக்குது, பேட்ரி சார்ஜர் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்ட்ராப் இருக்குது, அப்புறம் ஒரு SD கார்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ உள்ளுக்குள்ள ஒரு செட்டை ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க, அடுத்து இன்னொரு செட் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 2 ட்ரே இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டாப்பில் இருந்த ட்ரேயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வாரண்டி கார்டு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1+1 2 yearsக்கு வாரண்ட்டி இருக்குது. அப்புறம் உள்ளே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எங்கெங்கே சர்வீஸ் சென்டர்ஸ், சப்போஸ் கேமரா கிராஃப்ட்ஸ்னால் அந்த சர்வீஸ் சென்டர்ஸ்க்குரிய டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதில் வாரண்டி கார்டு பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மோஸ்ட்லி நம்ம யாரும் யூஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தால் மட்டும்தான் எடுத்து பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, மேனுவல் புக்கு தான். எதுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கேனனோட மேனுவல் தான் இருக்க, எல்லா லாங்குவேஜ்லையும் போட்டு வச்சுருக்காங்க. என்னென்ன டூஸ் என்னென்ன டோன்ட்ஸ் இதுதான் ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி நம்ம லாஸ்ட் மினிட் தான் பார்ப்போம், அப்போ பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர், நம்ம பேட்டரிக்குரிய சார்ஜர் இது சார்ஜர் ஒயரு. ஸோ இதையும் அன்டைப் பண்ணிடலாம். அடுத்து கடைசியாக பேட்ரி. ஸோ பேட்ரி ஃபஸ்ட் ட்ரேல இவ்வளோ தாங்க இருந்துச்சு. ஒரு வாரண்டி கார்டு, ஒரு மேனுவல் புக்கு, சார்ஜருக்குரிய ஒயர் மாட்டியாச்சு, அப்புறம் பேட்ரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு தெரில. ஸோ நான் போய் பேட்டரியில் சார்ஜ் போட்டு வந்துடுறேன். இப்போ பேட்டரியில் சார்ஜ் ரேட் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த செகண்ட் டைம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் வெறும் 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று கேமராவோட பாடி, இன்னொன்று கிட் லென்ஸ். ஃபஸ்ட் நம்ம கேமரா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதாங்க கேமராவோட பாடி. இது அதோட பேக் சைட் அண்ட் ஃப்ரண்ட் சைட். அவ்வளோதான் இதில். இப்போது அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதுதாங்க அந்த எக்ஸ்ட்ரா லென்ஸ் 18-55 mm. அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ரேட் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாடல் 850D. இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் இருந்துச்சு EOS 800D. அதுக்கும் இதுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தான். பழைய வெர்ஷனில் நம்ம 1080p வரைக்கும் தான் ரெசல்யூஷனில் வீடியோ எடுக்க முடியும். பட் இந்த 850Dயில் நம்மளால் 4K ரெசல்யூஷன் வரையும் வீடியோ எடுக்க முடியும்.
ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஐ டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. இதனால நமக்கு வந்து இமேஜ் குவாலிட்டி நல்லா எடுத்துக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிக் 8 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட கேமராவோட ஸ்பீட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் 45 AF பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனால் வந்து நமக்கு இமேஜோட குவாலிட்டி நல்லா டெப்த்தாக நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. ஸோ வியூவர்ஸ், பேட்டரியில் சார்ஜ் ஏறிடுச்சு. இப்போ நம்ம கேமரா அசம்பிள் பண்ணலாம் வாங்க. கேமராவோட பேக் சைடில் இங்கே தான் வந்து பேட்டரி மாட்டுற பிளேஸ் இருக்குது. பேட்டரியை மாட்டியாச்சு. இப்போ இந்த லென்ஸையும் மாற்றிடலாம். இந்த லென்ஸில் என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஒயிட் டாட் இருக்கும். அதே மாதிரியே கேமராவிலேயே இந்த இடத்துல ஒரு ஒயிட் டாட் இருக்கும். ஸோ அந்த ஒயிட் டாட்டில் வச்சு தான் நம்ம வந்து இந்த லென்ஸை மாட்ட முடியும். வாங்க மாட்டலாம். எப்படி இப்போ கேமராவை அசம்பிள் பண்ணோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். நீங்கள் வந்து ஆன்லைனில் இல்லை ஷாப்பில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து மணி சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ். இப்போ எனி DSLR நீங்கள் லைவ் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் HDMI கேபிள் ப்ளக்இன் பண்ணுறதுனால வியூ ஃபைண்டரும் டிஸ்பிளேவும் கட் ஆயிரும். உங்களால் ஃப்ரேம் செட் பண்ண முடியாது. ஸோ எந்த DSLRலையும் லைவ் போகிறது ப்ரிஃபரபிள் கிடையாது. இப்போ நீங்கள் கண்டிப்பாக லைவ் போயே ஆகணும் அப்படின்னீங்கன்னா பெட்டர் கோ ஃபார் வீடியோ கேம் ஆர் கேம் கார்டர். இந்த DSLR யூஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் சாம்பிள் வீடியோஸ் அண்ட் பிக்ஸ் எடுத்திருக்கோம். அது வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், சில் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இஃப் பாசிபிள் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் சில அன்பாக்சிங் வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் பாய். திருப்பி சொல்கிறேன், நீ அதை கட் பண்ணிக்கணும். இங்கே தான் பேட்டரிக்குரிய போர்ட்டல் இருக்குது. ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ இதோட ரெண்டாவது ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? ஐயோ கட் பண்ணுங்க. பாய். நல்லா இல்லை, செட் ஆகலை.